கிராஜுவேட்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு நல்ல சான்ஸ். எப்படி சிடிஎஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம் எழுதி குரூப் ஏ கெசட்டட் ஆஃபீஸர் ஆகலாம். குரூப் ஏ கெசட்டட் ஆஃபீஸர் ரேங்க்ங்கிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ஈக்குவலண்டான ரேங்க். ஸோ இதுல இருந்து டிஃபென்ஸ்ல எப்படி ஆஃபீஸர் ஆகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த கிராஜுவேட்ஸா இருந்தாலும் சரி, என்ன இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, இந்த எக்ஸாம் மட்டும் நீங்க எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபீஸர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதோட டீடைல்ஸ் ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். சிடிஎஸ்னா கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம். இந்த எக்ஸாம் வந்து யூபிஎஸ்சி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் எதுக்காக அப்படின்னா நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் இது மூணுக்குள்ளேயும் நீங்க ஆஃபீஸர் ஆகிறதுக்கான ஒரு எக்ஸாம். இந்த ஒரு எக்ஸாம் எழுதி இந்த மூணு இதுலையுமே நீங்க எது வேணுமோ நீங்க அதை சூஸ் பண்ணி போய்க்கலாம். சிடிஎஸ் எக்ஸாம்க்குள்ளே 2 கேட்டகரி இருக்கும். ஒன்று ஐஎம்ஏ, இன்னொன்று ஓடிஏ. ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி. ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். ஸோ அதுக்கு மென்னுக்கான ஏஜ் வந்து 24. அதுதான் வந்து மேக்ஸிமம் ஏஜ். கீழே ஓடிஏல மென் அண்ட் உமன் 2 பேரும் எழுதலாம். அதோட மேக்ஸிமம் ஏஜ் 25. இந்தியன் மிலிட்டரி அகாடமிக்கு போகணும் அப்படின்னா எனி கிராஜுவேட்ஸ், நீங்கள் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, நீங்கள் எந்த கிராஜுவேட்ஸ்னாலும் படிச்சிக்கலாம், அதுக்கு அப்ளை பண்ணலாம். நேவிக்கு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். பட் நீங்கள் என்ன எதுலனாலும் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம். ஸோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த எக்ஸாம்க்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ அப்ளை பண்ணலாம். ஏர்ஃபோர்ஸ்க்கு நீங்கள் 12th மேக்ஸ் படிச்சிருக்கணும், டிப்ளமோ படிச்சுன்னா அப்ளை பண்ண முடியாது. ப்ளஸ் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கிராஜுவேட்ஸ்னாலும் படிச்சிருக்கலாம். இது இப்போ கரண்டாக விட்டுருக்க வேகன்சியோட நம்பர் 451. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியன் மிலிட்டரி அகாடமி டெஹ்ராடூனுக்கு 100 வேகன்சி, நேவல் அகாடமி எலிமலை கேரளாவில் இருக்குது 26, ஏர்ஃபோர்ஸ் 32, ஓடிஏ சென்னை வந்து 275, அப்புறம் ஓடிஏ சென்னையிலே வந்து உமனுக்கு 18. இந்த எக்ஸாம் வருஷத்துக்கு 2 தடவை நடக்கும், 6 மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கும். வேகன்சி கவுண்ட் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். மற்றபடி 6 months ஒன்ஸ் இந்த எக்ஸாம் நடந்துகிட்டே இருக்கும். டிஃபென்ஸ் ஆஃபீஸர் ஆறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் 17 to 19 lakh பெர் இயர். மெடிக்கல் ஃபுல் ஃபேமிலிக்கு, ஏர் ட்ராவலும் ஃபுல் ஃபேமிலிக்கு, லீவ் 60 to 60 ஆனுவல், 20 கேஷுவல். ஹையர் ஸ்டடிஸ் வேணாலும் நீங்கள் படிச்சிக்கலாம். உங்களுக்கு அதுக்கப்புறம் எம்டெக் படிக்கணும் இல்லை எம்பிஏ படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஐஎம்ஏஓ, ஐஐடியிலோ நீங்கள் எதெல்லாம் படிச்சிக்கலாம். அந்த படிக்கிற டூரேஷனுக்கு சேலரியும் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அந்த 2 years பீரியட் லீவும் கிடைச்சிடும். இது போக இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இப்போதைக்கு கொஞ்சம் தான் கவர் பண்ணியிருக்கோம். இதோட செலக்ஷன் ப்ராசஸ். இந்த எக்ஸாம் வந்து யூபிஎஸ்சி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ முதல் எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம் பேர் சிடிஎஸ் எக்ஸாம். இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ கால் வரும். அந்த இன்டர்வியூ பேர் எஸ்எஸ்பி. இந்த இன்டர்வியூ 5 நாள் நடக்கும். உங்களுக்கு எங்கே நடக்குங்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு அவங்க கால்லே சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது ரெண்டையுமே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து இதுக்கு குவாலிஃபை ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிடும். இதுதான் அதோட பேசிக் சிலபஸ். மொத்தம் 3 பேப்பர் இருக்கு. ஒன்று இங்கிலீஷ், அது 2 hours. பேப்பர் 2 வந்து ஜிகே. பேப்பர் 3 வந்து மேக்ஸ். இது 10th லெவலில் தான் இருக்கும், மெட்ரிக் லெவலில் தான் இருக்கும். ஸோ ஜிகேல என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறது இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கிற மற்ற டீட்டெயில்ஸில் இருக்கு. நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. 2 கேட்டகரி பார்த்தோம் இல்லையா? ஓடிஏ ஒன்று பார்த்தோம், ஐஎம்ஏ ஒன்று பார்த்தோம். ஸோ ஐஎம்ஏக்கு 3 பேப்பர் இருக்கும், ஓடிஏக்கு மேக்ஸ் மட்டும் வராது. ஸோ அந்த டீடைல்ஸ் ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷனில் எடுத்து கீழே போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்க, உங்களுக்கு தெரியும். upsconline.nic.in தான் போய் நீங்கள் அப்ளை பண்ணுவோம். இதை நீங்கள் போய் லாகின் பண்ணிட்டு நீங்கள் போய் எக்ஸாம் லிஸ்ட் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் லிஸ்ட் இருக்கும். நீங்கள் டேரக்டாக எங்கேயும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்காது. முதல்ல நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு உங்களோட டீடைல்ஸை பற்றிலாம் ஃபுல்லாக எல்லாம் நிறைய வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி ஃபில் பண்ணிட்டு அப்புறம் ஃபைனலாக தான் நீங்கள் எக்ஸாம் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாமோட அப்ளிகேஷன் டேட் வந்து 30th December. எக்ஸாம் வந்து April 12th வரும். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நீங்கள் இமீடியட்டாக போய் அப்ளை பண்ணுங்க. இது போக வேற எதுவும் இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வேற எதுவும் கைடன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது தேவை அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நாங்க உங்களுக்கு கைட் பண்ணுவோம்.